அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +2 காமர்ஸ்ல 9th சாப்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள், அதை பத்தி பார்க்க போறோம். இதுல 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அப்புறம் மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபீச்சர்ஸ், கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதை பத்திலாம் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புக்கும் மனித வளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மனித வளம் இல்லைன்னா எந்த நிறுவனமும் வெற்றி அடைய முடியாது. அதனுடைய வெற்றி, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே மனிதனுடைய அந்த பணியினுடைய தரத்தை பொறுத்து தான் இருக்கு. அங்க வேலை செய்யற மனிதர்களுக்கு இருக்கிற டேலண்ட், ஸ்கில், இதை வச்சுதான் அந்த பிசினஸ் நல்லா போகும் அப்படின்றாங்க. அதை மாற்றமே கிடையாது. அதே மாதிரி அதை நல்லபடியா வழி நடத்தி செல்றதுக்கும் மனித வளம் தான் ரொம்ப முக்கியமானது. மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் இப்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில, சீனால பாத்தீங்கன்னா மனித வளத்தை வச்சுதான் எல்லா பிசினஸ்லயும் நல்லா டெவலப் ஆக முடியும். அதே மாதிரி இப்ப மனித வளம் அப்படின்னு சொல்றப்ப எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது கிடையாது. அந்த யாருக்கு ஸ்கில், டேலண்ட், நாலேஜ் எல்லாம் இருக்கோ அவங்களதான் மனித வளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து மனிதர்களையும் மனித வளங்களாக கருத முடியாது. நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடையறதுக்கு எவர் ஒருவர் அவருடைய திறமை, அதுக்கப்புறம் அறிவு, தகுதி, போட்டித்திறன், செயல்திறன் எல்லாம் பெற்றிருக்கிறாரோ அவரை தான் மனித வளமாக கருதுறாங்க. Give the meaning of human resource. Not all human beings are considered to be human resources. Out of only those individuals who acquire the required skill sets, talents, knowledge, companions and capabilities in the accomplishment of both individual and organizational objectives. எல்லா மனிதர்களையும் மனித வளமாக கருத முடியாது. யாருக்கு அந்த ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோளையும் தனி மனிதனுடைய குறிக்கோளையும் வெற்றிகரமாக அடையறதுக்காக அவருடைய ஸ்கில் செட்ஸ், டேலண்ட், நாலேஜ் இதெல்லாம் பயன்படுத்துறாரோ அவர் தான் மனித வளமாக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்? இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ இது பாத்தீங்கன்னா human resource management is a function of management concerned with hiring, motivating and maintaining people in an organization. It focuses on people in an organization. ஒரு நிறுவனத்தினுடைய ஆட்களை பணி அமர்த்துறது, ஊக்குவிக்கிறது, அவங்களை நிர்வாகம், அதாச்சும் என்ன சொல்றது, அவங்க கரெக்டா வழி நடத்துறது, இது எல்லாமே குறிக்கிறது தான் மனித வள மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாச்சும் அவங்கள வேலைக்கு கரெக்டான வேலையில பணி அமர்த்தணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் வேலை செய்யறதுக்கு, அப்புறம் மெயின்டைன் பண்ணணும், வேலை கரெக்டா செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்கள மெயின்டைன் பண்ண, நிர்வகிக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனித வள மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. பீப்புள், அதான் இட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஸ்டேட் த 2 features ஆஃப் HRM, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். யூனிவர்சலி ரெலவென்ட், உலக அளவுல பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அஸ் யூனிவர்சல் ரெலவென்ஸ். இது மனித வள மேலாண்மை உலக அளவுல எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. The approach and style varies depending the nature of organization structure and is applicable at all levels. நிறுவன அமைப்பின் தன்மையை பொறுத்து இதனுடைய அணுகுமுறை, தோற்ற வடிவம் மாறுபடும்.
அனைத்து மட்டங்களிலும் பொருந்தும் சரியாக வகையில இருக்கு இது அப்படின்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்டைல் பல்வேறு விதமான அணுகுமுறை வந்து அந்த நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மட்டங்கள்லயும் லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இது வந்து ரொம்ப பொருந்தக்கூடியதா இருக்கும். அடுத்து கோல் ஓரியன்டட் பாத்தீங்கன்னா இலக்கு சம்பந்தமானது. The accomplishment of organizational goals is made possible through best utilization of human resource in an organization. ஒரு நிறுவனத்தில் உள்ள மனித வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அந்நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைவது சாத்தியமாகிறது. இப்போ மனித வளத்தை என்ன செய்யணும், சிறந்த முறையில பயன்படுத்தணும். அவங்க கோலை அடையிற விதமா வந்து கரெக்டா அவங்கள பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அடைய முடியும். அடுத்து மென்ஷன் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸோட 2 கேரக்டர்ஸ் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 3 சொல்லியிருக்கோம். நீங்க ஏதாவது 2 படிச்சுக்கிட்டா ஓகே, இல்லை 3 படிச்சிட்டிங்கன்னா 2 வந்து உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லைவ்ஸ். இது வந்து ஒரு உற்பத்தி செய்யும் காரணியாக இருக்கு. மனித வளம்ன்றது ஏதாவது ஒண்ணு உற்பத்தி செய்யற ஒரு காரணியா இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்சஸ். மனித வளம் தான் வந்து எல்லா வளங்களையும் உருவாக்குது. அனைத்து வளங்களையும் வந்து உருவாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா மனித வளம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னாக்கா அந்த கம்பெனி வந்து மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குறது யாரு, ஒரு மனிதன் தான், ஹியூமன் தான் இல்லைங்களா. அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து யார அதை உருவாக்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸையும் ஒரு ஹியூமன் தான் வந்து உருவாக்கி இருப்பார், மனிதன் தான் வந்து உருவாக்கி இருப்பார். மாதிரி எல்லாமே வந்து இந்த உலகத்துல கிரியேட் பண்ணது எல்லாமே யாருன்னா மனிதர்கள் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இவங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு புது விதமான கண்டுபிடிப்போட அதே சமயம் உருவாக்குற அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிந்திக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து புதுவிதமான கண்டுபிடிப்புகள் புதுசா கண்டுபிடிக்கிறது அந்த மைண்ட் எல்லாம் வந்து மனிதனுக்கு தான் இருக்கு அப்படின்றாங்க. வாட் ஆர் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM? மேனேஜரியல் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். த பிளான் ஃபர்ஸ்ட் திட்டமிடுறது, எந்த செயலா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறது. அடுத்து ஆர்கனைசிங், அதை ஒழுங்கமைக்கிறது. அடுத்து டைரக்டிங், வழி நடத்துறது. அடுத்து கண்ட்ரோலிங், எப்படி செய்யறாங்க என்னன்னு பார்த்து கட்டுப்படுத்துறது. இது எல்லாமே வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது பாத்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அக்கார்டிங் டு டேல் ஹெடர், human resource management as the effective process of planning and directing the application, development and utilization of human resources in employment. Human resource management வந்து யோடர் அப்படின்றவர் வந்து ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கார். என்னன்னா, வேலை வாய்ப்பில் மனித வளத்தின் பயன்பாடு மற்றும் அதன் வளர்ச்சி, திட்டமிடுதலில் திறன்மிக்க படிநிலைகள் மற்றும் பயன்பாட்டினை இயக்குதல் ஆகும். வேலை வாய்ப்புல தான் இல்லைங்களா கரெக்டான எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங் த அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்டா வந்து பிளான் பண்ணி இந்த வேலைக்கு இந்த நபர் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுக்கணும். பிளான் பண்ணும், டைரக்ட் பண்ணும். அப்ளிகேஷன்ல பார்த்தவொடனே அவருக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்து அவரை வந்து அந்த வேலையில அமர்த்தணும். அதனால வந்து டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், கரெக்டான வேலைக்கு கரெக்டான நபரை பயன்படுத்தி வேலைக்கு அமர்த்துறப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ்? ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லைவ்ஸ். அதான் ஒன்லி வந்து உற்பத்தி காரணியா செயல்படுது. ஹியூமன் ரிசோர்ஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்சஸ். இப்போ நம்ம வந்து 2 மார்க்ல பார்த்தோம், அதுல 2 பார்த்தா போதும். இப்போ 3 மார்க்ல ஒரு 3. It is the only labor of employees that is hired and not the employee himself. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மனிதனை வந்து பணியாளராகவும் வந்து வேலைக்கு அமர்த்துறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா.
உண்டாக்கும் மதிப்பு அதே மாதிரி வந்து பாராட்டக்கூடியதா இருக்கும். இட் இஸ் த ஒன்லி லேபர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தட் இஸ் ஹையர்டு. லேபரை தான் வந்து எடுத்து அவங்கள தான் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல முடியும், நாட் த எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். ஆனா எம்ப்ளாயியை வந்து ஹையரா எடுக்க முடியாது. அவரே வந்து என்ன செய்யணும், அவருக்கு டேலண்ட் இருந்தா கண்டிப்பா அவர் செஞ்சிடுவார். அப்போ டேலண்ட் இருக்கிறவரா பார்த்து நம்ம பணி அமர்த்தணும். ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதுமையை புகுத்துறது உருவாக்குற திறமையெல்லாம் வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அலோன் கேன் திங்க், ஆக்ட், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட். அவங்களுக்கு தான் வந்து அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அனலைஸ் பண்றது, பகுத்தாய்ந்து எந்த முடிவும் எடுக்கிறதுக்கான அந்த டேலண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்? மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இட் இஸ் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்சஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்டு. மனிதன் தான் என்ன செய்யறான், எல்லா ரிசோர்சஸையும் வந்து கரெக்டா பயன்படுத்துறான், எஃபெக்டிவா நல்ல விதமா பயன்படுத்துறாங்க. The sustainable growth of an organization depends on the important resource of human resource. இப்போ ஒரு நிறுவனம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா அந்த மனித வளத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து தான் வந்து பயன்படுத்துறத பொறுத்து தான் வந்து அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா ஹியூமன் ரிசோர்ஸை நம்பி தான் வந்து இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு. Human resource is possible only through human resource. Human relations, மனித உறவுகள் பாத்தீங்கன்னா அது ஒன்லி எதுன்னா அந்த மனித வளங்களை பொறுத்து தான் வந்து அந்த ரிலேஷன்ஸ் கூட பாசிபிள் அப்படிங்கிறாங்க. தொழில்துறை உறவுகள் மனித வளங்களை தான் சார்ந்திருக்கு. அதே மாதிரி மனித வளங்கள் மூலம் மட்டுமே மனித உறவுகள் வந்து சாத்தியமாகுது. ஒருத்தருக்கு டேலண்ட் இருந்தாதான் அந்த அந்த உறவை வந்து சொல்லிக்கிறது கூட எல்லாம் பெருமையா நினைப்பாங்க. எதுவே டேலண்ட் இல்ல அப்படின்னாக்கா அது வந்து அவங்க வந்து யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். எல்லா வளங்களையுமே வந்து உற்பத்தி செய்யறது ஹியூமன் ரிசோர்சஸ் தான் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. நம்ம வந்து நல்லா படிச்சிருவோம். இதுல இருந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ். நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.